நீங்க என்ன பண்றீங்க? சிவபெருமான ஒண்ணு வேற மாதிரி காட்டுறீங்க, கபாலின்னு காட்டுறீங்க. கபாலியர் சிவபெருமான் கஞ்சா அடிப்பாரியா, சாராயம் குடிப்பாரியா? ஏன் அவனுக்கு கிடைச்சதை படைக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. குகன் எப்படி ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தானோ அந்த மாதிரி எனக்கு ஏண்ட இருக்கிறது அதான். கண்ணப்ப என்ன பண்ணாரு? பன்றி மாமிசத்தை கொடுத்தாரு, சாமி ஏற்றுக்கிட்டார். என்கிட்ட சக்கரை பொங்கல் இருக்கு, நான் தர்றேன், இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன். ஆனால் என்கிட்ட சக்கரை பொங்கல் இல்லைப்பா, பன்றி இறைச்சி தான் இருக்கு, கொண்டாட, அதையும் கொண்டாடான்னு சாமி ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? இன்னும் ஒரு படி மேலே போய் சாக்கியன்கிட்ட அவட சக்கரை பொங்கல் கிடையாது, புளியோதரை கிடையாது, பன்றி இறைச்சியும் கிடையாது, ஒரே ஒரு கருங்கல் தான் இருந்தது, அதை கொண்டு வாடான்னு ஏற்றுக்கிட்டாரு. நீங்க காசிக்கெல்லாம் போனீங்கன்னா ஊமத்தங்காய சுவாமி மேல வைப்பாங்க, முள்ளு முள்ளா இருக்கிற ஊமத்தங்காய சுவாமி மேல வைப்பாங்க காசியில. சுவாமி சிவபெருமான் மாதிரி ஒரு எளிமையான தெய்வம், மனதுக்கு இதமான தெய்வம், சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகிற தெய்வம்.